Hello students, இப்போ வந்து டிபார்ட்மெண்ட் டேபிளுக்கான என்னென்ன காலம்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ டிபார்ட்மெண்ட் நம்பர் இருக்குது, டிபார்ட்மெண்ட் நேம் இருக்குது, அண்ட் தென் லொக்கேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம சால்வ் பண்ணலாம் queries எல்லாமே. ஓகேவா? ஸோ ரைட் அ query to display all the details of the employees from the employee table. ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படின்னா select asterisk from which table? From the employee table கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக கம்பல்சரியாக செமிகோலன் வந்து லாஸ்ட் லைன் ஆஃப் த queryல நம்ம கொடுக்கணும். செகண்ட் கொஸ்டின் வந்து ரைட் அ query to display the name of all the employees. இப்போ வந்து நேம் கேட்டிருக்காங்க, எம்ப்ளாயியோட நேம் கேட்டிருக்காங்க. அப்போ செலக்ட் த நேம் ஃப்ரம் த எம்ப்ளாயி டேபிளுக்கு EMPன்னு கொடுக்கணும். தேர்ட் கொஸ்டின் பாருங்க, ரைட் அ query to display name and salary given to all the employees. ஸோ செலக்ட் த name தான் அவங்க வந்து நேம் கொடுத்துருக்காங்க. salary அது கூடயே ஸோ கமா சால்னு கொடுக்கலாம். ஃப்ரம் which table? From the EMP table. Write a query to display name and commission given to all the employees. ஸோ நேம் யாரோட நேம் கேட்குறாங்க? எம்ப்ளாயி நேம் கேட்குறாங்க. ஸோ அதனால் நேம் கமா கமிஷனுக்கு நம்ம ஷார்ட் ஃபார்மாக COMM அப்படின்ற காலம் நேம் யூஸ் பண்ண போகிறோம். ஃப்ரம் which table? EMP table. Fifth question, write a query to display the employees ID, department number of all the employees in table. அப்போ இங்கே என்ன கேட்குறாங்க? எம்ப்ளாயி ஐடி. எம்ப்ளாயி ஐடின்னா என்னது? எம்ப்ளாயி நம்பர் தான் இருக்குது. ஸோ செலக்ட் எம்ப்ளாயி நம்பர் கமா டிபார்ட்மெண்ட் நம்பர் கேட்குறாங்க. ஸோ டிபார்ட்மெண்ட் நம்பர் ஃப்ரம் த எம்ப்ளாயி டேபிள்னு கேட்டுருக்காங்களா? ஸோ EMP நம்பர். Subscribe for useful informations and share with your friends. Thank you.